என்ன கேட்பான்? என்ன கேட்பான்னு நினைக்கிறீங்க? சொர்க்கம் கேட்பான்னு நினைக்கிறீங்க. இந்த பக்கம் நரகம் கேட்கறது ஆளு இருக்கா? யாராவது கேட்க மாட்டான். அவன் சொன்னா முதல்ல சாரு நீங்க என்ன கேட்பீங்க அப்படின்னு. முதல்ல சாரு நீங்க என்ன கேட்பீங்க? நான் வந்து சொர்க்கம் தப்பா கேட்பேன். உங்களை மாதிரி என்ன சொன்னாரு? இப்ப நீ சொல்லுப்பா. நான் நரகம் கேட்பேன் சார். ஏண்டா ஏண்டா நரகம் கேட்கிற? அப்புறம் நீங்க இருக்கிற இடம் எப்படி சார் சொர்க்கமா இருக்கும்? நீங்க இருக்கிற இடம் எப்படி சார் சொர்க்கமா இருக்கும்? ஐயோ என்ன இப்படிலாம் பசங்க மனம் விகாரப்படுறாங்க. படம் எல்லா பசங்களா இருக்கானுங்களே. அப்படி ஐயோ இந்த கிளாஸ் விட்டு முதல்ல இடத்த காலி விட்டு கடையை காலி விட்டார். சரி அடுத்த கிளாஸ் சரி அடுத்த கிளாஸுக்கு போகணுமே. அப்பா இவங்கள்ட்ட தப்பிச்சுக்கலாம். நல்லா பார்த்தா நல்லா சின்ன பசங்களா இருக்கவங்க நல்ல பசங்களா இருக்காங்க. வேற மாதிரி கேள்வி கேட்போம். சாமி வந்து சொர்க்கம் வேணுமா நரகம் வேணுமான்னு கேட்டா என்னடா கேட்பீங்க? முதல்ல நீங்க எங்க சார் கேட்பீங்க? இங்க சொர்க்கம் சொல்லி மாட்டிக்கிட்டோம். நம்ம வந்து நரகமே கேட்டுருவோமே. நான் நரகம் தாண்டா கேட்பேன். அப்புறம் நீ என்னடா கேட்பேன்? ஐயா நானும் நரகம் தான் ஐயா கேட்பேன். ஏண்டா? அப்பதான் உங்களை எண்ணெய் சீட்டுல போட்டு வறுக்கிறத பார்க்க. என்ன அர்த்தம்? மன விகாரம் எப்படி இருக்குன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி. அப்ப அப்பேற்பட்ட மன விகாரத்தினாலதான் நமக்கு என்ன வருது? ஐம்புலனும் வஞ்சனையை செய்கிறது. ஐம்புலனும் வஞ்சனை செய்கிறது. பார்க்க கூடாதுன்னு நினைப்போம், அப்போ பேசக்கூடாதுன்னு நினைப்போம், பேசுவோம். அதெல்லாம் காரணம் என்ன? ஆன்மாவுக்கும் இந்த 5 கருவிகளுக்கும் இடையில ஒண்ணு ஆட்டி படைக்குது. எது? மனத்தை மட்டும் ஐடியல் ஆகிட்டா அது ஏதாவது தப்பு செய்யுமா? அதான் மனம் அது செம்மையானா மந்திரம் அதான் மலங்க புலனைந்தும் பஞ்சனியை செய்ய. ஆக இந்த இதோட நம்ம நிறைவு செஞ்சுக்கிறோம். அதுவும் செய்யக்கூட நல்ல கதையெல்லாம் 9 மணி ஆயிடுச்சு. எல்லாம் நைட் ஷிஃப்ட் போறாங்க. எப்பயும் ஒரு நல்ல ஒரு கருத்து சொல்லுவேன். அதை இன்னைக்கு நான் சொல்லிடுறேன். இளைஞானி ஐயா தலைவிதியை மாற்றும் சூட்சமம் என்ற தலைப்பில் ஒரு இடத்துல பேசினாங்க. ரொம்ப அற்புதமான கருத்து, அருமையான விஷயம். அவசியம் நீங்கள் அதை கேட்கணும். ஒரு 3 நிமிஷத்துல சொல்லி முடிச்சு நிறைவு செஞ்சுடுவேன். நிறைவு செஞ்சுட்டு சில அறிவிப்புகள்லாம் சொல்லிட்டு நிறைவு செஞ்சுடுவேன். ஒரு கிளி ஜோசியம் எதுக்காக சொல்றேன்னு கேட்போம். தலைவிதியை மாற்றும் சூட்சம். ஒரு கிளி ஜோசியம் பார்த்துருக்கீங்களா? 2 ரூபாய்க்கு கிளி ஜோசியம் பார்க்கலையோ, கிளி ஜோசியம் பார்க்கலையோன்னு. 2 ரூபாய்க்கு கிளி ஜோசியம் பார்க்கல. 2 ரூபாய்ன்னு போடுறது என்னன்னா, சரி வீட்டில் மகளிர்லாம் இருப்பாங்க, 2 ரூபா தானே கொடுத்துட்டு 2 மணி நேரம் அவன்கிட்ட பொழுத போய்க்கிடலாம். எப்படி பொழுத போய்க்கலாம்? இங்கே உட்காந்துருக்க 4-5 மகளிர் சேர்ந்துக்கிட்டு ஏதோ வெண்டைக்காயை கத்திரிக்காயை நறுக்கிக்கிட்டு 2 ரூபாயை கொடுத்துட்டு ஏதாவது கிளியை விட்டு விளையாடிட்டு இருப்போம்னு சொல்லுவான். அப்படித்தான் அந்த கிளி ஜோசியம் தான். 2 ரூபாய்க்கு வந்து உட்கார்ந்தான். பார்த்தான் நல்லா பட்டையெல்லாம் போட்டிருக்காங்க, உத்ராட்சனா இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தா தெய்வ பக்தியா இருக்கு. இவங்கள்ட்ட ஒன்றும் ஏமாற்ற முடியாது போல இருக்கே. முடிவு ஏமாத்த போல இருக்கே, இவங்களை கட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், நல்ல 20 படம் வச்சிருப்பான். கிளி வந்து திறக்கும். 20 படத்துல பாத்தீங்கன்னா 17 படம் அகோரமா இருக்கும். அப்படி காளியாத்தா, மாரியாத்தா, அப்படி சூலாத்தா, அந்த இதெல்லாம் வச்சு அப்படியே இருக்கும். 3 படம் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளையாரு, நல்லா அம்மையப்பர், அப்புறம் பார்த்தீங்கன்னா முருகன் இருப்பார். நல்லா அந்த கிளி இப்படி வச்சிருப்பார். கிளிக்கிட்ட ஒரு குச்சி வச்சிருப்பாரு, இல்லைன்னா ஏதாவது வச்சிருப்பாரு. அந்த குச்சியை இப்படி சுத்திட்டாருன்னா அந்த காடை எடுத்து போட்டுக்கணும்னு அர்த்தம். என்னது? அந்த குச்சியில ஒரு சுத்திட்டாருன்னா எந்த காடுன்னா அவனுக்கு தெரியுமே. அது இருக்கிற 20 காடு அவனுக்கும் தெரியும், கிளிக்கும் தெரியும். இது வந்து என்ன பண்ணுவான், இப்படி குச்சியை சுத்தினா, இல்லை காலை ஆட்டினா, கையை ஆட்டினான்னு ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அந்த குச்சியை வச்சிருப்பான் கையில், அப்படியே இந்த கிளி அப்படியே காட்டுறதுக்காக வச்சிருப்பான். கிளி வாழணும். அந்த குச்சியை அப்படி சுற்றுவான். சுற்றுனா அது வரைக்கும் பேசாமல் கிளி எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கும். கிளியினுடைய பார்வை போகிறான், என்னையும் பார்க்காது, அவனையும் பார்க்காது, எதை பார்த்துக்கிட்டே இருக்கும்? குச்சியவே பார்த்துக்கிட்டு இருக்கும். அப்படி குச்சி இப்படி இப்படி விளையாடு அப்படின்மா.
உடனே அந்த காரை எடுத்து என்ன பண்ணோம் போட்டுட்டு அடுத்த போட்டுட்டு அம்மா உங்களுக்கு முருகப்பெருமானையும் கொடுக்காரு, எல்லாம் சுபமா நடக்கும், எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்வாங்க. அப்படி சொல்லிட்டு அப்படின்னா ஒரு 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு நான் வேல் வாங்கி சேர்த்துப்பா, அங்கே போகிறோமா இங்கே போகிறோமான்னு ஒரு 500 ரூபா வாங்கிடுவார். என்ன பண்ணுவாரு, நீங்களும் மகிழ்ச்சியில் சந்தோஷமா நல்ல காரியம் சொல்லியிருக்கான்னு கொடுத்துருவீங்க. அடுத்த ஒரு வீட்டுக்கு போவோம். ஆமாம், திருநீர் கிடையாது, இது கிடையாது, பார்த்தா பயப்படுற மாதிரி இருக்கான், பேச்சுவாக்கிலே தெரிஞ்சு வருவான். வந்துட்டு குச்சியை சுற்றுவான். பார்த்தா சூலாயுதத்தோட மகா பெரிய காரியம். பார்த்தோன்னே என்ன ஆகிடும், அம்மா உங்களுக்கு ஏதோ பெரிய வின கிரகம் மாட்டிக்கிடுச்சுமா, உங்களுக்கு அம்முடுத்தாமா அப்படின்னு இங்கே என்ன ஆகும், ஏற்கனவே அவங்க பாவ சோகத்தில் இருப்பாங்க, வேர்த்து சொட்டு சொட்டாங்க. இதாண்டா சமயம்னு சொல்லிட்டு அம்மா 10,000 வரைக்கும் பூஜை செய்யலாமா, செஞ்சீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடும், 2,000 கூட செய்யலாமா, அப்படியே இறங்கி வருவான். 5,000 2,000 செய்யலாங்களா, செஞ்சிடலாம் 2,000 செஞ்சிடலாம். 2,000 வாங்கி என்ன பண்ணுவான், ஏமாத்தி. இதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்தார் ஆறு அதை கிளி விஷயம் வரும்போது எங்கள் சூட்சமெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த குச்சி சூட்சமெல்லாம் பார்த்தே தெரிஞ்சு போச்சு. ஐயா நீங்கள் குச்சியை கீழே வைங்க, அதை வைக்க முடியாதுங்க, குச்சி இல்லாமல் நான் கிளியெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, குச்சியை கீழே வச்சாதான் நீங்கள் கிளி ஜோசியம் பார்க்கலாம், அதெல்லாம் முடியாது, என்ன சொல்கிறீங்க? அப்படியா, சரி. எங்கள் வீட்டுக்காரங்க கேட்க மாட்டேங்க, சும்மா இருங்க, 2 ரூபாய்க்கு கிளி ஜோசியம் எவங்க பார்ப்பான் பார்க்குறாங்க. சரி வேணாம், நான் என்ன பண்ணுறேன், பக்கத்து வீட்டில் இங்கே இருங்க, இந்த ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வரேன்ட்டு பக்கத்து வீட்டில் ஒரு பூனை இருந்துச்சு. அந்த பூனையை எடுத்து என்கிட்ட செல்லாமல் விளையாடும். நான் பக்கத்தில் கொண்டாந்து வச்சுக்கிட்டேன். யார்கிட்ட? இப்போ கிளி என்ன ஆகும், பூனையை பார்க்குமா குச்சியை பார்க்குமா? அதுவும் பூனை குருன்னு பார்க்குது, எதை இப்படி பார்க்குது, எப்போ திறப்பாங்க. கிளி பயந்து போய் ஒதுங்கிட்டு, பயந்து போய் மியாவ் அப்படின்னு பார்க்க, அது மியாவுன்னு அங்கே என்ன, அது கிளிக்கு அடிவையெல்லாம் கலக்குது பார்த்தா. இப்போ கிளியை கூண்டை விட்டு வெளியே வருமா? வரவே இல்லை. அப்படியே வந்தாலும் குச்சி சுற்றுறதை பார்க்குமா? அப்ப கிளிக்கு சூட்சமமாக இருப்பது எது? முதல்ல எது சூட்சமாக இருந்தது? குச்சி. இப்ப எது சூட்சமாயிடுச்சு? அதான் பெருமான் நம்ம தலைச்சுளின்னு போட்டு நம்மளை என்ன பண்ணிட்டாரு, இன்ப துன்பத்துக்குள்ள இறக்கி விட்டார். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் தலைச்சுளியை போட்டு இன்ப துன்பத்தை போட்டு சாவியை எடுத்து மாட்டி சிவபெருமான் கழுத்துல போட்டுக்கிட்டாரு. இப்ப அந்த சாவி கிடைச்சா உங்களுக்கும் அதே சாவி தான், எனக்கும் அதே சாவி தான், ஐயாவுக்கும் அதே சாவி தான். திறந்துட்டோம்னா இன்ப துன்பம் நம்மளை தாக்குமா? தாக்காது. எப்படி அந்த கிளிக்கு பூனை சூட்சமாக இருந்ததோ அது போல சிவபெருமான் போட்ட அந்த சூட்சமம் விடுதலை பண்ணணும்னா சிவபெருமான்ட்ட தான் அந்த சாவி இருக்கு. அந்த சாவி என்ன சாவி? நமச்சிவாயம். அந்த நமச்சிவாய மந்திரம் என்ற பூனை நம்ம பக்கத்துல இருந்துச்சுன்னா தலைச்சுளி நம்மளை ஏதாவது பண்ணுமா? ஆகவே இந்த உடம்பை எதிர்க்க கொடுத்திருக்கிறான் என்றால் எப்பொழுதும் நீ நமச்சிவாய மந்திரத்தையும் திருமுறைகளை ஓத வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த உடம்பை நமக்கு கொடுத்திருக்கின்றான். அதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக எப்பொழுதும் யாருக்கு இருக்க வேண்டும்? சிவபெருமானுக்கு இருக்க வேண்டும் என்று கூறி இன்றைய நிகழ்விலே நிறைவு செய்வோம். நாடுடைய சிவனே போற்றி. அறிவிப்பு